ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மாடி தோட்டத்தில் வளர்ந்த முள்ளங்கி கீரையை வச்சு முள்ளங்கி பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேங்க. அப்புறமா அந்த முள்ளங்கி கீரையெல்லாம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையானது கொஞ்சம் ஒரு மீடியம் அளவுக்கு ஒரு வெங்காயம், அப்புறமா 2 பூண்டு, 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ கடுகு தாளிச்சிக்கிட்டு அதில் காஞ்ச மிளகா போட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிட்டு 2 பச்சை மிளகா, வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அந்த கீரையை தூக்கி போட்டுக்கிட்டு அப்புறமா 2 வதக்கிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்தோன்னா நமக்கு அந்த கடலை பருப்பை நடு சென்டரில் தூக்கி போட்டு அப்படியே மூடி விட்டுற வேண்டியதான். மூடி விட்டு கொஞ்சம் வேக வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம அந்த பூண்டை நான் இடித்து தான் வச்சுருக்கேன், அதை போட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்க வேண்டியதான். வதக்கி விட்டுக்கிட்டு லாஸ்ட்டாக அந்த தேங்காய் துருவல் போட்டு எடுத்துக்கிட்டான்னா நல்ல சுவையான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது தனியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பாடு கூட விரைவி சாப்பிட்டவும் நல்ல சுவையாக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.